ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயிலை புத்தம் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோமாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, 3/4 கப் ரவை, பெரிய ரவை சின்ன ரவை எது ஒன்றா எடுத்துக்கலாம், 1 சிட்டிகை உப்பு, 3/4 கப் சர்க்கரை, அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், 10 திராட்சை, 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்ல ஒன்றும் அதிகமாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். மைதா மாவு போட்டு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைட்டாக பிசையணும், ஆனால் மாவு சாஃப்டாக இருக்கணும். தண்ணி அதிகம் ஊற்றாமல் பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம 1 ஸ்பூன் நெய்யை உருக்கி வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க மூடி போட்டு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் சவந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் ரவை போட்டு வறுத்துக்கலாம். ரவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், லைட்டாக ப்ரௌனாக, ஒயிட்லேருந்து லைட்டாக ஆகும். அப்போ ஸ்டவ் இறக்கும், ஆஃப் பண்ணிடலாம். ரவை வறுத்தாச்சு. லைட்டாக இந்த மாதிரி கை வச்சா கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை கீழே போட்டு வச்சுருக்கோம், அது மாதிரியே ரவையை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும் போதே போடணும். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணால் தான் அது ஒன்றா செட் ஆகும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். தேங்காவை அதிலே போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். தேங்காவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுத்தாச்சு. இந்த மாதிரி ப்ரௌனாக வறுத்துக்குங்க, அப்போ தான் ஒரு வாரமாச்சும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ரவை சர்க்கரையிலே போட்டுக்கலாம் தேங்காவை. இப்போ இதுலேயே நம்ம உடச்சக்கல்லை எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். ஏலக்காவையும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சோமாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு எடுத்து சோமாஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதை திரட்டிக்கலாம். இப்போ நல்லா மெல்லிசாக திரட்டிக்கங்க. இந்த அளவுக்கு திரட்டிக்கங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் செஞ்சு வச்ச பூரணத்தை வச்சுக்கலாம். ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க, ஒட்டணும். அதுக்காக கொஞ்சமாக எடுத்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் டிசைன் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும். அதுதான் சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இது மாதிரியே செஞ்சு எல்லாம் ஒரு தட்டில் வச்சு நம்ம இப்போ சோமாஸ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா மாவும் பண்ணிவிட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோமாஸ் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சிச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த
சோமாஸ் போட்டு எடுத்துக்கலாம். மொல்லமாக திருப்பி விட்டுக்கலாம். இதை நல்லா பொரித்து எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஆறணும் தான் பாக்ஸில் போட்டு வைக்கணும், உடனே வைக்கக்கூடாது. இதே மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் சவக்கிற வரைக்கும். சோமாஸ் வந்துடுச்சு, எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நம்ம பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். சுவையான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.